3 வந்து இதோட பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் 100%. புஷ்பா waiting for the Pushpa part 3. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். waiting for Pushpa part 3. Thank you. எல்லாரும் சூப்பரா இருக்குமா? Songs musicல எப்படி? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம் ஜி. அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான். ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். படம் நல்லா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு ஹிட் ஆகும். இந்த படத்தில் ஸ்ரீலீலாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ஹிட் ஆகிறோம். சமந்தா ரேஞ்சுக்கு இல்லைன்னு சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முழுக்க முழுக்க தமிழ் படம் மாதிரி ஃபீல் கொடுத்தது. இதில் வந்து எங்களுக்கு வந்து 60% தான் கொடுத்தது, 40% தெலுங்கு படம் இதோட கொடுத்தது. படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஃபகத் பாசிலோட படம் முடிச்சிருந்தா 3 hour நல்லா இருந்திருக்கும் படம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரியை கொடுத்து 3/4 மணி நேரம் தூக்கின்னு வந்தது. கொஞ்சம் அதிகமாக லென்த்தியாக போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் முக்கியமான காரணம்னா அதில் எல்லா பாட்டுமே ஹிட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதில் எல்லா பாட்டுமே ஹிட் இல்லை. பட் சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் உட்கார வைக்குது. அதுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா அடிக்கலன்னா சொல்லல, படத்துக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் பட் லிரிக்ஸ் உட்காரல. அதில் ஊர் சொல்ற ஒன்னொன்னுக்குமே ஒரு லிரிக்ஸ் அழகா இருக்கும். அது இல்லாமல் கொரியோகிராஃபி தனித்துவமா இருக்கும் ஒரு 2 பாட்டுக்குமே. ஆனா இந்த படத்துல அந்த கொரியோகிராஃபி சரியில்லை. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. படத்துல அதுதான் சொல்றேனே, படம் வந்து 3 மணி நேரம் மேல போகுது படம். அதாவது 3.5 மணி நேரம் போகுது. இல்ல பாட்டு இல்லாம ஹிட் ஆகலானே. இப்ப வர படத்துல 3.5 மணி நேரம் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை தெலுங்குல தெரியாம எடுத்துட்டாங்க. பட் ரசிக முடியுமா தான் சுகுமார் நாயுடு பண்ணிருக்காரு. என்னன்னா இத கொஞ்சம் போர்ஷனை ரைட்டா கட் பண்ணா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி தான். ஃபகத் பாசிலோட கதை முடிச்சிருக்கலாம். ஃபகத் பாசில அதுக்கப்புறமா கதை எக்ஸ்டன் ஆகுறதுனால வேற கதையில எடுத்துட்டு போறாங்களோ. இது தெலுங்குக்காரங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், தமிழ்காரங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லதான் பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். ஆமா, ரத்தம் தெரியும், ஓட விட்டு வெட்டுற மாதிரி கை காலம் தனித்தனியா போற மாதிரி இருக்கு. பட் அது நம்மளுக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு ஃபீலிங்ஸ். சென்டிமெண்ட் நிறைய இடத்துல தூக்கி இருக்காங்க. அது ஏற்கக்கூடியதா தான் இருந்தது. நம்ம பாக்குற மாதிரியும் நம்ம அதாவது அந்த ஆக்டர் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சிறந்த நடிகர்னு ஆக்டிங் கொடுத்தது நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா அவள் அழுகுறப்ப நம்ம தள்ளி வர மாதிரி இருக்கு, அவள் ஆக்ஷன் பண்றப்ப நம்மளுக்கு வெளி வர மாதிரி இருக்கு. நல்லதா இருக்கு. பட் படம் 3.5 மணி நேரமா இருக்கு, அதனால கஷ்டமா இருக்கு. ராஷ்மிகா ஒரு கிரிஞ்சியா நடிச்சிருக்காங்க, குடும்ப பொண்ணா. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க முழுவாம இருக்க சீன்லாம் உண்மையாலுமே முழுவாம இருக்க மாதிரி ஏற்புடையதா இருக்கு. அது கொஞ்சம் ஏற்புடையதா இருக்குது, நல்லதா இருக்கு. பாட்டு செட் ஆகல, பாட்டு ஹிட் ஆகல, படம் லென்த்தியா இருக்கு. இல்ல பார்ட் 3 வந்து ஃபகத் பாசிலோட முடிச்சிட்டு பார்ட் 3 கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. பார்ட் 1 தான் நல்லா இருக்கு. ஏன்னா பார்ட் 1 எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தோம். இது அதை வச்சு ஒரு பிராண்ட் பேன் இண்டியான்னு ப்ரமோட் பண்ணும்போது சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சிஎஸ்எம் பிஜிஎம் வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு. பாட்டு எதுவுமே கேட்சியா இல்லை. பார்ட் 1ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பாட்டு ஹிட்டாக இருந்தது. இதில் பட் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை பாட்டு. ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க டைலாக்லாம் சொல்லும் போது கூட சிரிப்பு தான் வருது, அவ்வளோவா எதுவும் இல்லை. ஆமாம், இல்லை அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். 3 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன். செம்ம லாங் டியூரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் எப்படி அவங்க 3.5 மணி நேரம் எப்படி சீட் ஒரு த்ரில்லிங் எட்ஜில் வச்சுருப்பாங்க, அதுலேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் புகுத்துன மாதிரி இருக்குது, உள்ளே வேணும்னே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஓகே தான் அவங்க ஆக்டிங் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸ்ரீலீலா டான்ஸ்லாம் எதுக்குன்னு சமந்தாவை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்ச மாதிரி இதில் அவங்கள வேணும்னே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஃபேமிலியோட ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. பட் ஓகே, ஒரு தடவை வந்து பார்க்கலாம். இல்லை பிரதர், அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் ஆகுது, கண்டினியூஷனாக வச்சுருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. கேஜிஎஃப் பாகுபலி அளவுக்குலாம் வராது. பேன் இண்டியா அதுவும் இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை 3 மணி நேரம் 20 நிமிஷம் போர் அடிக்கல. ஆட் இல்லாமல் அடுத்த ஷோ நான் போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஷோ நான் போகிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர் தான் ஸ்க்ரீன் பிளே அண்ட்
இறச்சலா இருக்குதுங்களா காதெல்லாம் வலிக்குது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நல்லா இருக்கு. ஹீரோயின்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா வச்சிருக்காரு, ரொம்ப நல்லா வச்சிருக்காரு படம். புஷ்பா 1ஓட புஷ்பா 2 வந்து 2 ஹேண்ட் ஒரு ஹேண்ட்ல தெலுங்கு படம் அப்படின்னா வந்து இந்த லாரி பறக்குது இந்த மாதிரிலாம் ஃபைட்லாம் இருக்குங்க. இல்லைங்க. அது வந்து விஷயம் ஒன்றும் தெரியலங்க. அது நல்லா இருக்கு படம். கதையோட ஒட்டி வரும்போது நல்லா தானே இருக்கு. கதையோட ஜாயிண்டாக வரும்போது எல்லாம் நல்லா தானே இருக்கு. பார்ட் 3க்கு